ராஜகிரி கரைமேல் அழகர் ஐயனார் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் ராஜகிரியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு கரைமேல் அழகர் ஐயனார் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை ஒட்டி 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருக்கயிலாய வாத்தியங்கள் முழங்க கரைமேல் அழகர் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்று பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கிராம மக்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவையில் கொட்டி வைக்கப்பட்டிருந்த குப்பைகளில் தீ பரவி கரும்புகை வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை இருகூர் பேரூராட்சிக்கு சொந்தமான பகுதிகளில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை மேம்பாலத்திற்கு கீழ் சேகரித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் எதிர்பாராத விதமாக கொட்டி வைக்கப்பட்டிருந்த குப்பை மேட்டில் தீப்பிடித்து பயங்கரமாக கரும்புகை வெளியேறியது. இதனால் பள்ளி மற்றும் வேலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் பாதிப்படைந்தனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். சம்பவத்தால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கரூரில் நடைபெற்ற புறா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். திருவள்ளூர் மைதானத்தில் 53ஆம் ஆண்டு நினைவு புறா போட்டி கடந்த மாதம் 19ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் நடைபெற்றது. இதில் சாதா புறா, கர்ணபுறா ஆகிய 2 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் 16 புறா உரிமையாளர்கள் கலந்து கொண்டு புறாக்களை பறக்கவிட்டனர். இந்நிலையில் 2 புறா போட்டிகளிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆலய ஆண்டு பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. திருவிழாவில் பங்கேற்க தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணியில் குவிந்து வருகின்றனர். பக்தர்களின் வசதிக்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேராலய நிர்வாகம் சார்பில் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாளை நாகை மற்றும் கீழ்வேலூர் வட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் மாணவர்கள் போராட்டம் காரணமாக காலவரையறையின்றி கல்லூரி மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரியில் MA தமிழ் 2ஆம் ஆண்டு வகுப்பில் பேராசிரியை சாதி ரீதியாக பேசியதாக கூறப்படுகிறது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாணவ மாணவிகள் கடந்த 6 நாட்களாக தொடர் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கல்லூரியில் அசாதாரண சூழல் நிலவி வருவதாக கூறி கல்லூரி நிர்வாக குழு எடுத்த முடிவின்படி கல்லூரி காலவரையறையின்றி மூடப்படுவதாக கல்லூரி முதல்வர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். நாகையில் 80 ஆண்டுகளாக குடியிருந்த வீட்டை அகற்ற வந்த அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. நாகூர் பெரியார் தெருவில் ரஜினி என்பவர் வசித்து வரும் வீட்டின் முன் பாபு என்பவர் வாடகைக்கு கார் பட்டறை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கார் பட்டறையில் அதிக சத்தம் வருவதாக அருகாமையில் வசிக்கும் பெண் ஒருவர் தொடர்ந்த வழக்கில் பட்டறையை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகள் பட்டறையை அகற்ற வந்துள்ளனர். அப்போது பட்டறையை மட்டும் அகற்றாமல் வீட்டையும் சேர்த்து அகற்ற முயன்ற அதிகாரிகளை முற்றுகையிட்டு ரஜினியும் அவரது உறவினர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்வதாக தெரிவித்ததை அடுத்து பணிகளை நிறுத்திவிட்டு அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். கோவை மாவட்டம் காரமடை அருகே 3 ஆண்டுகளாக நிறைவடையாமல் உள்ள பசுமை வீடு பணிகளை விரைந்து முடித்து வீடுகளை ஒப்படைக்க மலைக்கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காரமடை அடுத்த குண்டூர் பகுதியில் வசித்து வரும் பழங்குடியின குடும்பங்களுக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு பசுமை வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கி பணிகள் நடைபெற்றன. ஆனால் 15க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு நிதி காரணமாக பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பசுமை வீடுகளுக்கான ஏற்கனவே இருந்த வீடுகளை இழந்து கால்நடை பட்டிகளில் ஷெட்டுகளை அமைத்து தற்காலிகமாக வசித்து வருவதாகவும் மழை காலத்தில் இந்த வீடுகளும் இடிந்து விழும் அபாயம் உள்ளதால் அரசு நிர்வாகம் சிறப்பு கவனம் செலுத்தி வீடுகள் கட்டி முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலைக்கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் அருகே அட்டைப்பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலைக்குள் புகுந்த இளைஞர் ஒருவர் கொதிகலனில் விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலிவாக்கம் பகுதியில் உள்ள தனியார் அட்டைப்பெட்டி மற்றும் தெர்மாக்கோல் தயாரிக்கும் தொழிற்சாலைக்குள் காவலாளி பாதுகாப்பை மீறி உள்ளே புகுந்த வலசை வெட்டிக்காடு பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் கொதிகலனில் விழுந்துள்ளார். உடனடியாக பணியில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். 95% காயங்களுடன் ஆபத்தான நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் வங்கி கண்ட்ரோல் பேனலில் கரப்பான் பூச்சி புகுந்ததால் இரவு இடைவிடாது ஒலித்த எச்சரிக்கை அலாரத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. குளச்சல் நகரில் உள்ள SBI வங்கியில் இரவு எச்சரிக்கை அலாரம் இடைவிடாது ஒலித்துக் கொண்டிருந்தது. தகவல் அறிந்து வந்த போலீசாரும் தீயணைப்புத் துறையினரும் வங்கியில் கொள்ளை முயற்சி நடைபெற்றதா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் வங்கி வளாகம் சுற்றிலும் சோதனை நடத்தினர். தொடர்ந்து வங்கி மேலாளருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு வங்கியின் பூட்டை உடைத்து சோதனை நடத்தியதில் எச்சரிக்கை அலார கண்ட்ரோல் பேனலில் கரப்பான் பூச்சி புகுந்ததால் மின்கசிவு ஏற்பட்டு அலாரம் ஒலித்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து மின் இணைப்பு துண்டித்து அலாரம் அணைக்கப்பட்டது. தஞ்சை விழார் சாலையில் பாதாள சாக்கடை கழிவுநீர் வீடுகளுக்குள் புகுவதாக குற்றம் சாட்டி அரசு பேருந்தை வழிமறித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழார் சாலையில் உள்ள பாதாள சாக்கடை தொட்டி நிரம்பி கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் கழிவுநீர் உள்புகுந்து குடிநீர் குழாய் தொட்டியில் கலந்து விடுவதால் அப்பகுதி மக்கள் சிரமமடைந்து வருகின்றனர். மேலும் மாநகராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டு நடவடிக்கை எடுக்காததால் விழார் சாலையில் அரசு பேருந்தை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே வண்ணங்குளம் கிராமத்தில் உள்ள அரியநாச்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜை, கணபதி ஹோமம், கோமாதா பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத, மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க, புனித நீர் களம் புறப்பட்டு அரியநாச்சி அம்மன் விமான கோபுர கலசத்திற்கும் கிராம பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாவட்டம் தாராபுரத்தில் அடுத்தடுத்து 3 வீடுகளில் பணம், நகை மற்றும் இருசக்கர வாகனங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாராபுரம் புதுக்கோட்டை மேடு பெருமாள் கோயில் அருகே வசித்து வரும் முருகேஷ், அப்துல் ரஹீம் ஆகியோர் வீடுகள் உள்பட 3 வீடுகளில் அடுத்தடுத்து 20,000 ரூபாய் ரொக்கம், 1 சவரன் தங்க மோதிரம் மற்றும் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றுள்ளனர். இந்நிலையில் அப்பகுதி மக்கள் அளித்த தகவலை அடுத்து வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தில் ஏதேனும் CCTV கேமராக்கள் உள்ளதா எனவும், சந்தேகத்திற்கிடமான நபர்கள் யார், அப்பகுதியில் உள்ளனரா எனவும் போலீசார் துருவி விசாரணையை தொடங்கியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே சட்டவிரோதமாக பாஸ்போர்ட் பெற்ற இலங்கை அகதியை போலீசார் கைது செய்துள்ளனர். வள்ளவிளை மீனவ கிராமத்தில் தங்கியிருக்கும் இலங்கை அகதி ஒருவர் இந்திய பாஸ்போர்ட் பெற்றுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து ஜார்ஜ் வாஷிங்டன் என்பவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் 1990ஆம் ஆண்டில் இலங்கையில் இனக்கலவரம் ஏற்பட்ட போது இந்தியா வந்த ஜார்ஜ் வாஷிங்டன் டிப்ளமோ படிக்கும் போது உடன் படித்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்துள்ளார். இதையடுத்து இருவரும் வெளிநாடு செல்ல கடந்த 2019ஆம் ஆண்டில் பாஸ்போர்ட் எடுத்துள்ளனர். இலங்கை அகதி ஒருவர் இந்திய பிரஜை போன்று பாஸ்போர்ட் எடுப்பது சட்டப்படி குற்றம். எனவே கொல்லங்கோடு VAO கொடுத்த புகாரை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட கணவனை கழுத்தை நெரித்து கொலை செய்த மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். ஓசூர் ராயக்கோட்டை ஹவுசிங் போர்டு குடியிருப்பு பகுதியில் வசித்து வரும் கோவிந்தராஜ் என்பவர் மதுபோதையில் தனது மனைவி நந்தினியிடம் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நந்தினி கோவிந்தராஜின் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசாருக்கு தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் நந்தினி கொலை செய்தது தெரியவந்ததை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ராமபிரான் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயக்காரன்புலம் ஊராட்சியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ ராமபிரான் கோயில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா கடந்த 26ஆம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கியது. இதில் 3 கால யாகசாலை பூஜைகளும் மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசத்தை பட்டாச்சாரியர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 30 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராசிபுரம் அடுத்த குருசாமிபாளையம் பகுதியில் கடந்த 30 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து ராசிபுரம் திருச்செங்கோடு சாலையில் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அந்த வழியாக வந்த மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது
அப்போது அவர் மீது போராட்டத்தில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கை வைத்து அழைத்துள்ளார். இதனால் என் மேல் கை வைக்க நீ யார் என்று கூறி அதிகாரிக்கும் போராட்டக்காரர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூரில் வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களை பெருமளவில் பாதிக்கப்படுவதாக உள்ளதாக கூறி மத்திய அரசு உடனடியாக புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வழக்கறிஞர்களின் சட்டத்தையும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மைக்குடி கிராமத்தில் 3வது வார்டு பகுதியில் கழிவுநீர் கால்வாய், சாலை வசதி, தெருவிளக்கு வசதி என எந்தவொரு அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த பகுதியில் உள்ள கிணற்றில் குப்பைகள் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசி நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் குற்றம் சாட்டி பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மேலக்கோட்டை காரியாப்பட்டி சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பெரியப்பட்டு கிராம எல்லைப் பகுதிகளில் மாந்திரீகம் செய்யப்பட்ட மண்டையோடு கிடந்ததால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பெரியப்பட்டு கிராமத்தில் உள்ள 3 சாலைகளின் எல்லைப் பகுதிகளிலும் மாந்திரீகம் செய்யப்பட்டது போல பூசணிக்காய், தேங்காய் உடைக்கப்பட்டு மண்டை ஓடு, மஞ்சள் குங்குமம், சாம்பல் தெளிக்கப்பட்டு கிடந்துள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் கிராம எல்லையை விட்டு தாண்ட முடியாமல் வீதியில் கிராமத்திற்கு உள்ளேயே முடங்கியுள்ளனர். மேலும் இதுகுறித்து கிராம மக்கள் அளித்த புகாரை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் போலீசார் பொய் வழக்கு போடுவதாக குற்றம் சாட்டி தமிழ்நாடு வணிகர் சங்கம் சார்பாக கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. கடந்த 20ஆம் தேதி திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வந்த மதுரையை சேர்ந்த தியாகராஜன் என்பவர் கடையை மறைத்தவாறு வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கடை உரிமையாளர்கள் 2 பேர் தியாகராஜனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்கியுள்ளனர். இதில் தியாகராஜனுக்கு தலையில் காயமடைந்துள்ளது. இதையடுத்து தியாகராஜன் அளித்த புகாரை அடுத்து கடை உரிமையாளர் ஒருவரை போலீசார் கைது செய்து மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் ஒருதலைபட்சமாக செயல்படும் போலீசாரை கண்டித்து கோயில் முன்பு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. கடலூரில் மேயர் விடுத்த 24 மணி நேர எச்சரிக்கையை அடுத்து மாயமான குப்பை சேகரிக்கும் வாகனங்கள் கொண்டுவரப்பட்டு ஒரே இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டன. கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட 45 வார்டுகளில் குப்பைகள் பெரும்பாலான இடங்களில் அகற்றப்படவில்லை என பொதுமக்களிடமிருந்து புகார் எழுந்தது. இதையடுத்து மேயர் சுந்தரிராஜா நடத்திய ஆய்வில் குப்பை வாகனங்கள் குறைந்த அளவில் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனை அடுத்து காணாமல் போன 60 வாகனங்கள் 24 மணி நேரத்திற்கு கொண்டுவரப்படவில்லை என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். இந்நிலையில் மாயமான வாகனங்கள் மறுநாளே குப்பை சேகரிக்கும் பகுதிக்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டுள்ளன. தொடர்ந்து அங்கு சென்று வாகனங்களை பார்வையிட்ட மேயர் சேதமடைந்த வாகனங்களை சீரமைத்து குப்பை சேகரிக்கும் பணிக்காக விரைந்து அனுப்பப்படும் என்றார். காஞ்சிபுரத்தில் ஓய்வு பெற்ற பெண் காவல் ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மதிமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் காலண்டர் தெரு பகுதியில் வீட்டில் தனியாக வசித்து வந்த ஓய்வு பெற்ற பெண் காவல் ஆய்வாளர் கஸ்தூரி வீட்டில் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இதனை சந்தேக மரணமாக வழக்கு பதிந்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதனிடையே சந்தேகத்தின் அடிப்படையில் காஞ்சிபுரம் மதிமுக மாவட்ட செயலாளர் வளையாபதி மற்றும் பிரபு என இருவரிடம் விசாரணை நடைபெற்று வந்தது. தொடர்ந்து போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் கொலை செய்ததை வளையாபதி ஒப்புக்கொண்டதாக போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவிலில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் ராமச்சந்திர சோனி 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவி தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்தார். விசாரணையில் அவர் பல மாணவிகளுக்கு இதேபோல் பாலியல் தொல்லை கொடுத்தது தெரியவந்தது. இந்நிலையில் மாணவியின் பெற்றோர் நாகர்கோவில் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் ஆசிரியர் ராமச்சந்திர சோனியை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.
கள்ளக்குறிச்சியில் மணல் கடத்தல், சட்டவிரோத மது விற்பனை உள்ளிட்ட சம்பவங்களில் உடந்தையாக செயல்பட்ட காவலர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். திருப்பாலப்பந்தல் பகுதியில் தனிப்பிரிவு காவலராக பணியாற்றி வந்த கோபி மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டது. அதில் அவர் சட்டவிரோத மணல் கடத்தல் வியாபாரிகளுடன் தொடர்பு வைத்திருப்பதாகவும், கள்ளத்தனமாக மது பாட்டில் விற்பனை செய்பவர்களிடம் தொடர்பு வைத்துக் கொண்டு கூகுள் பேயில் பணம் பெற்றதாகவும் ஆதாரத்துடன் புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி தனிப்பிரிவு காவலர் கோபியை தற்காலிக பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி அருகே கடமானை வேட்டையாடிய எஸ்டேட் மேலாளர் உள்பட 15 பேர் வனத்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் உள்ள சோதனை சாவடியில் இருசக்கர வாகனத்தில் வந்த பொம்மன் என்பவரை நிறுத்தி போலீசார் சோதனை செய்ததில் கடமான் இறைச்சி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் நீலகிரி தனியார் எஸ்டேட் பகுதியில் கடமானை வேட்டையாடியதும் மீதமுள்ள இறைச்சியை உறவினருக்கு கொடுக்க எடுத்து சென்றபோது சிக்கியதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கடமான் வேட்டையில் தொடர்புடைய எஸ்டேட் மேலாளர் உள்பட 15 பேர் வனத்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து அவர்கள் கோத்தகிரி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தமிழகம் முழுவதும் நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு, பாப்பாநாடு பகுதியில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் கஞ்சா கொள்ளைகளை கட்டுக்குள் கொண்டுவராத திமுக அரசை கண்டித்தும் பாப்பாநாடு பகுதியில் நடைபெற்ற கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு கண்டனம் தெரிவித்தும் போராட்டத்தில் முழக்கங்களை எழுப்பினர். கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆரணவல்லி தாயார் சமேத உலகளந்த பெருமாள் கோயிலில் புனரமைக்கும் பணிகள் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று கடந்த மாதம் நிறைவடைந்தது. தொடர்ந்து கும்பாபிஷேக பணிகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கொண்டு யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்ததை அடுத்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் குன்றத்தூரில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கட்டிடங்கள் இடித்து அகற்றப்பட்டது. குன்றத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து முருகன் கோவில் செல்லும் சாலையில் இருபுறங்களிலும் ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டிருந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இதையடுத்து ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை இடித்து அகற்றுமாறு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் சிலர் ஆக்கிரமிப்புகளை தாமாக முன்வந்து அகற்றினர். இந்நிலையில் அகற்றப்படாமல் இருந்த ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை அதிகாரிகள் போலீசார் பாதுகாப்புடன் JCB இயந்திரம் மூலம் இடித்து அகற்றினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே தொழிலதிபரை கடத்தி பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் உறவினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 23ஆம் தேதி எலவம்பட்டி பகுதியில் தொழிலதிபர் தியாகராஜ் என்பவரை கத்தி முறையில் கடத்தி 1 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். இதையடுத்து 12 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதையடுத்து தியாகராஜனை மேம்பாலம் கீழே இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டது தியாகராஜனின் மைத்துனன் அரவிந்தன் என்பதை கண்டறிந்தனர். தொடர்ந்து அரவிந்தனை கைது செய்து பணத்தை பெற்றுக்கொண்டு தப்பி ஓடிய கும்பலை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அகரையலத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரபு சுகன்யா தம்பதிக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக கணவன் மனைவிக்குள் அடிக்கடி தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. சுகன்யா வீட்டில் மர்மமான முறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுகன்யாவின் சகோதரர் அவரின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி புகார் அளித்துள்ளார். மேலும் சுகன்யாவின் கணவர் பிரபு மற்றும் குடும்பத்தினரை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். தகவலிருந்து வந்த போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தை அடுத்து உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பணி ஓய்வு பெற்ற சத்துணவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதாச்சலம் பாலக்கரை ரவுண்டான் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக சத்துணவு மேலாளர் பணியாளர் இடமாறுதலில் விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்டு பணம் வசூலித்ததாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். மேலும் நீதிமன்ற தீர்ப்பின்படி அகவிலைப்படியுடன் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும், ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தங்கள் கோரிக்கைகளை மனுவாக வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அளித்தனர்.
திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் உள்ள கோவர்தனாம்பிகை உடனுறை உத்தமலிங்கேஸ்வரர் கோவில் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 23ஆம் தேதி கோபூஜை, கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கின. தொடர்ந்து 6ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்று கலசங்கள் புறப்பட்டு முதலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கும் தொடர்ந்து கோவர்தனாம்பிகை உடனுறை உத்தமலிங்கேஸ்வரர் கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செவித்திறன் குறைவுடைய மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் சைகை மொழி வைப்பாளர்கள் முறையாக நியமனம் செய்யப்பட வேண்டும். மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் உள்ள நிபந்தனைகளை தளர்த்தி கடன்களை வழங்க வேண்டும். அண்டை மாவட்டங்களைப் போல ஈரோடு மாவட்டத்தில் உள்ள செவித்திறன் குறைவுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்கிட வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு அறிவுறுத்திட வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விசில் மூலம் ஒலி எழுப்பியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டையில் தான் பணிபுரியும் அரசு பள்ளிக்கு 50,000 ரூபாய் மதிப்பிலான இருக்கைகள் வழங்கிய ஆசிரியை குடும்பத்தின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் பணிபுரிந்து வரும் ஆங்கில பட்டதாரி ஆசிரியரான நட்டேஷ்கா ஜான்ஸ் என்பவர் தனது தந்தையாரான ஓய்வற்ற ஆசிரியர் அண்ணாமலையுடன் இணைந்து மாணவர்கள் பயன்பெறும் வண்ணம் 50,000 ரூபாய் மதிப்பிலான இருக்கைகளை வழங்கியுள்ளார். தொடர்ந்து பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. மேலும் அங்கு பணிபுரியும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் ஆசிரியைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொண்டகிந்தனப்பள்ளி கல்லூர் பகுதியில் கல்குவாரி அமைக்கப்படுவதால் வனவிலங்குகள் பாதிக்கப்படுவதுடன் நிலத்தடி நீர் மாசடைய வாய்ப்புள்ளதால் இந்த பகுதியில் கல்குவாரி அமைக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முதல் பல்வேறு துறை அதிகாரிகள் வரை புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மீண்டும் கல்குவாரி அமைக்க பணிகள் நடைபெற்றதால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே மக்களுடன் முதல்வர் முகாமில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி திருநங்கைகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கணபதி அக்ரஹாரத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு வந்திருந்த 20க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் முகாம் வாசல் முன்பு அமர்ந்து இலவச வீட்டுமனை பட்டா உடனே வழங்க வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அருகே விவசாய தோட்டத்திற்கு சென்ற விவசாயி மீது துப்பாக்கி குண்டு பாய்ந்து படுகாயமடைந்தார். சேப்பங்குளப்பட்டியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவர் தோட்டமுடையான்பட்டியில் குத்தகைக்கு தோட்டத்தை எடுத்து விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் இன்று அதிகாலை விவசாய தோட்டத்திற்கு சென்றபோது பயிர்களை அழிக்க வரும் விலங்குகளை சுடுவதற்கு தானாக இயங்கும் வகையில் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியில் இருந்து வெளியேறிய குண்டு சுப்பிரமணியின் வலது காலில் பட்டு காயம் ஏற்பட்டுள்ளது. இவரது அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கோனூர் சென்றாய பெருமாள் கோயில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கோனூரில் உள்ள ஸ்ரீ சென்றாய பெருமாள் கோவிலில் ஆவணி மாத தேர் திருவிழாவை முன்னிட்டு இன்று கோவிலில் இருந்து கிருஷ்ணன் மற்றும் சென்றாய பெருமாள் சுவாமி சிலைகள் பக்தர்களால் தேரில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. கோவிலில் இருந்து தொடங்கி ஊர்வலமாக சென்று ஆண்டிக்கரையில் உள்ள தெப்பக்குளத்தில் சுவாமிகள் இறங்கி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அப்போது குளக்கரையில் நின்றிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோஷம் எழுப்பினர். விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு மீது அதிமுகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் பண மோசடி புகார் அளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் அதிமுகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் கிருஷ்ணன் என்பவர் புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் தன்னிடம் விழுப்புரம் நாடாளுமன்ற தனி தொகுதியில் போட்டியிட எம்பி சீட் வாங்கித் தருவதாக கூறி அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு 1,60,00,000 ரூபாய் பணம் பெற்று இதுவரை திருப்பித் தராமல் மோசடி செய்து வருவதாகவும், பணத்தை திருப்பிக் கேட்டால் அடியாட்களை வைத்து மிரட்டுவதாகவும், எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்த விவகாரத்தில் உதவி பொறியாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பெரியதள்ளப்பாடி ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நேற்று 2 வகுப்பறை கட்டிடங்களின் மேற்கூரை அடித்தட பூச்சி பெயர்ந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட உதவி பொறியாளர் அருண்ராஜ் என்பவரை தற்காலிக பணி நீக்கம் செய்தும், ஒப்பந்ததாரர் சின்னத்தம்பி இனிவரும் காலங்களில் பணிகள் ஏதும் மேற்கொள்ளா வண்ணம் பெயரினை பிளாக் லிஸ்டில் சேர்த்தும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து உத்தரவிட்டுள்ளது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை குறித்த வீடியோ வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போச்சம்பள்ளி மற்றும் மத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே லாட்டரி விற்பனை தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் சட்டவிரோத லாட்டரி விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்மிடிப்பூண்டி அருகே மாணவர்கள் ஜன்னல் கம்பி மீது ஏறி பயணம் செய்யும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் மாணவர்கள் அரசு பேருந்துகள் மூலம் பள்ளி கல்லூரிக்கு சென்று வருகின்றனர். சில நேரங்களில் பேருந்துகளில் ஏற்படும் கூட்ட நெரிசல் காரணமாக படியில் தொங்கியபடி பயணிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் கும்மிடிப்பூண்டி அருகே சத்திவேடு பகுதியிலிருந்து பொன்னேரி நோக்கி சென்ற அரசு பேருந்தில் ஜன்னல் கம்பி மீது ஏறி பள்ளி மாணவர்கள் சிலர் பயணம் செய்யும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோல அட்டகாசத்தில் ஈடுபடும் மாணவர்களை காவல்துறை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெல்டிங் உரிமையாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு மின்கட்டணத்தை உயர்த்தியதால் வெல்டிங் தொழில் நலிவடைந்து தங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டதாகவும், எனவே மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும், வெல்டிங் தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் மின்சாரம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அதற்கான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கமிட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.